சேதப்படுத்திய வழக்கில் செங்கல்பட்டு கோர்ட்டில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் உட்பட 14 பேர் செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜரானார்கள். செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் அடுத்த காரணை கிராமத்தில் பஞ்சமி நில மீட்பு போராட்டத்தில் உயிரிழந்த ஜான் தாமஸ், ஏழுமலை ஆகியோரின் மறைவுக்கு அஞ்சலி செலுத்த 2012ஆம் ஆண்டு அக்டோபர் மாதம் 10ஆம் தேதி விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் தலைமையில் அந்த கட்சியின் தொண்டர்கள் வீரவணக்கம் செலுத்தினார்கள். அப்போது பக்கத்து நிலமான தீபன் சக்கரவர்த்தி என்பவருக்கு சொந்தமான நிலத்தை விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் சேதப்படுத்தியதாக தெரிகிறது. இது தொடர்பாக தீபன் சக்கரவர்த்தி மாமல்லபுரம் போலீசில் புகார் செய்திருந்தார். அதன் பேரில் திருமாவளவன் உள்ளிட்ட 14 பேர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து செங்கல்பட்டு ஜுடிஷியல் மாஜிஸ்ட்ரேட் எண் 1இல் வழக்கு தொடர்ந்தனர். இந்த வழக்கு திருமாவளவன் மட்டும் முன்ஜாமீன் பெற்று வெளியே வந்த நிலையில் மற்ற 13 பேரும் வழக்கு விசாரணைக்கு ஆஜராகி வந்தனர். இந்த வழக்கின் விசாரணை மாவட்ட செஷன்ஸ் கோர்ட்டிற்கு மாற்றம் செய்யப்பட உள்ளதால் வழக்கில் தொடர்புடைய 14 பேரும் நேரில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது. அதன்படி இந்த வழக்கு விசாரணைக்காக விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் உட்பட 14 பேர் நேரில் ஆஜரானார்கள். இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி மேவிஷ் தீபிகா சுந்தரவதனம் 1/10/2024 அன்று செங்கல்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜராக நீதிபதி உத்தரவிட்டுள்ளார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தொல் திருமாவளவன், தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளிநாட்டு பயணம் குறித்து வெளிநாட்டு முதலீட்டாளர்களை சந்தித்து தொழில் மேம்படுத்த திட்டமிட்டுதான் வெளிநாட்டு பயணம் அமைந்துள்ளது என்றும் துணை முதல்வர் விவகாரத்தில் கருத்து தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய தொல் திருமாவளவன், தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வெளிநாட்டு பயணம் குறித்து வெளிநாட்டு முதலீட்டாளர்களை சந்தித்து தொழில் மேம்படுத்த திட்டமிடப்பட்டுதான் வெளிநாட்டு பயணம் அமைந்துள்ளது என்றும் துணை முதல்வர் விவகாரத்தில் கருத்து தெரிவித்தார். 2012ஆம் ஆண்டு அக்டோபர் திங்கள் 10ஆம் நாள் ஜான் தாமஸ், ஏழுமலை ஆகியோரின் நினைவு நாளையொட்டி காரணை பகுதியிலே நிறுவப்பட்டுள்ள புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களின் திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து பஞ்சமி நிலமீட்பு போராட்டத்தில் பலியான அந்த தோழர்களுக்கு வீரவணக்கம் செலுத்துகிற நிகழ்வில் பங்கேற்பதற்காக சென்றோம். அப்போது அந்த சிலைக்கு அருகில் உள்ள நிலத்துக்குரியவர் அந்த நிலத்தில் உள்ள பயிர்களை சேதப்படுத்தினோம் என்று கொடுத்த புகாரின் அடிப்படையில் பொது சொத்துக்களுக்கு சேதம் விளைவித்ததாக நான் உட்பட 14 பேர் மீது பொய் வழக்குகள் புனையப்பட்டுள்ளன. அந்த வழக்குக்கான குற்றச்சாட்டு வணைவதற்கு உரிய விசாரணையாக இன்றைக்கு நீதிமன்றத்திற்கு வந்தோம். எங்கள் மீது சாட்டப்பட்ட குற்றச்சாட்டு பொய்யானது, தொடுக்கப்பட்ட வழக்கு பொய் வழக்கு என்று 14 பேரும் முதன்மை அமர்வு நீதிபதி அவர்களின் முன்னிலையில் கூறியிருக்கிறோம். News1 தமிழை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.